கசப்பே இல்லாமல் பாவக்காய் ஊறுகாய் 6 மாதம் வரைக்காலும் நல்லா கெடவே கெடாது. சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தலை தலைன்னு சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க, பாவக்காய் ஊறுகாய். இது நல்லா 6 மாதம் வரைக்காலும் எப்படி கெடாமல் செய்யலாம் அப்படின்றதுக்கான நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்காலும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா அலசிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் அந்த தண்ணி இழுக்கிறதுக்காக நான் டவலில் போட்டு இருந்தேங்க, ஒரு 1/4 மணி நேரம். அது கூட 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா பச்சை மிளகாய் காரம் வேணும்னா எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பாவக்காயிலிருந்து தண்ணி வெளியே வரும். பாவக்காயும் பச்சை மிளகாயில் இருக்கிற தண்ணி வெளியே வந்துச்சுன்னா கசப்புத்தன்மை குறையும். அதுக்காக தான் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நம்ம புளியை கரைச்சி வச்சிடலாம். அதை திப்பி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கரைச்சி தண்ணியை தான் ஊற்ற போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ பாவக்காவையும் பச்சை மிளகாவையும் நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ எதுவுமே சேர்க்காமல், எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க, அப்படியே பேனில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை நம்ம வதக்கும் போதே அந்த பாவக்காவோட பச்சை வாசனை நமக்கு வரும். ஸோ அந்த வாசனை போகிற வரைக்காலும் சிம்லேயே வதக்கிக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த லைட்டாக அந்த தோலெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அந்த பேனை நம்ம மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அதிலே இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ஹீட்டும் ஆகாது, தொக்கும் ஊறுகாயும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடுகு சேர்த்துருக்கேன், ப்ளைனான கடுகு. அது நல்லா பொடிச்சதுக்கப்புறமா பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டும் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை இந்த பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா டோட்டலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்க்கணும். நீங்கள் அப்படியே டைரெக்டாக நீங்கள் ஆன்லேயே சேர்த்துனீங்கன்னா எல்லாமே கருகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் கடுகு வெந்தயத்தையும் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இதில் வறுக்கிறது காமிக்கல. நீங்கள் கடுகு வெந்தயம் ரெண்டுமே ஒரு அரை ஸ்பூன் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன். அது இந்த பெரிய ஸ்பூனால் ஒரு 1/2 எடுத்திருக்கேங்க. ஏன்னா வதக்கினோடனே பாவக்காய் அளவு கம்மியாகிடுச்சு. ஆல்ரெடி நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், அதனால தான். இப்போ மஞ்சள் பொடியும், நான் கடுகு வெந்தயம் அரைச்ச அந்த பொடியும், கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த சூட்டோடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பாவக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இது எல்லாமே நம்ம சேர்த்தோம்னா இதில் நம்ம வெங்காயம் தக்காளி ஏதாவது போட்டிருந்தா நமக்கு கருகாமல் இருக்கும். ப்ளைனாக எண்ணெயிலே நம்ம சேர்க்கறதுனால கருகிடும். ஸோ பாருங்கள், நான் பாவக்காய் எல்லாமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டவ்வையே ஆன் பண்ணேன். ஆன் பண்ணிவிட்டு அப்பயுமே சிம்மில் தான் நம்ம பொறுமையாக செய்யணும். எப்பயுமே ஹை ஃப்ளேமில் நம்ம செய்கிறது டேஸ்ட் இருக்காது. சிம்மில் நம்ம வச்சு செய்யும் போது அதனோட சுவையே தனியாக தான் இருக்கும். இது பாவக்காய் ஊறுகாய்க்கு மட்டும் இல்லை, எல்லா சமையலுக்குமே அதுதான். நம்மளோட அவசரத்துக்கு எல்லாமே ரொம்ப வேகமாக நம்ம பண்ணும்போது அது அதனோட டேஸ்ட் கண்டிப்பாக மாறி இருக்கும். அது ஃபாஸ்ட்டு ஃபுட்டுக்கு தானே ஈக்குவல் ஆகும். ஸோ பொறுமையாக பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. கேஸும் மிச்சமாகும். பொறுமையாக நம்ம இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் மறுபடியும் நம்ம வதக்கும்போது, நான் உப்பு போட்டு வதக்கணும் இல்லையா, தண்ணியிலலாம் நான் எதுவுமே அலசலைங்க, டைரெக்டாக தான் நான் சேர்த்துருக்கேன். மறுபடியும் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கும்போது அந்த மசாலாவும் உள்ளே போகும். ஸோ அதனால தான் அப்படியே வதக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஆல்ரெடி நம்ம புளியை ஊற வச்சுருந்தையா நல்லா கரைச்சிட்டு கையாலேயே இந்த மாதிரி வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான். அதுவுமே போயிட்டு அந்த மசாலா எல்லாமே
இந்த பாவக்காய்க்குள்ளே இறங்கும். அந்த ஊறுகாய் அப்போ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மிளகாக்குள்ளெல்லாம் இறங்கும்போது. ஸோ வந்து பாவக்காய் சீக்கிரமாக நல்லா வெந்துடும். ஆனால் வந்து அந்த கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நல்லா வந்து திக்னஸ் ஆகும்போது தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு நமக்கு தினமும் ஏதாவதுமே செஞ்சு கொடுக்க முடியாது. ஸோ அவங்க சாப்பிட மாட்டாங்க. வாரத்தில் 2 நாள் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கெட்டுமே போகாது. இந்த வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பாவக்காய் ஊறுகாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சீசனில் நம்ம வந்து கம்மியான விலையில கூட கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இதை பண்ணும்போது நல்லா வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பாவக்காய் ஊறுகாய் விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பே இருக்காது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக வந்து நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு இந்த வெல்லம் சேர்த்து கொடுக்கும்போது எல்லாம் அதில் அறுசுவையும் இருக்குது இல்லைங்களா? சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு நமக்கு எந்த பாத்திரத்தில், அதாவது நீங்கள் எதுலையாவது சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பாத்திரம் இல்லைனா வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில். தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டிங்கன்னா கெடவே கெடாது. வெளியே வச்சாலும் நீங்கள் வந்து கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய தொக்கு ரெசிபி, துவையல், ஊறுகாய் எல்லாமே போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக தான் இருக்கும். கடைசியாக வந்து நான் ஊறுகாய் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து அப்படியே சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிடும்போது உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழம்பு வைக்காத டைமில் கூட இந்த மாதிரி இந்த ஊறுகாவே போதும் நம்மளுக்கு. சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கசப்பே இல்லை. கண்டிப்பாக இந்த பாவக்காய் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட்